எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து குழந்தைங்களுக்கு சட்டுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு இந்த பச்சரிசி மாவை வச்சு கொழக்கட்டை செய்ய போகிறோம். பச்சரிசி மாவு வந்து மெஷரிங் கப்பில் வந்து அரை கப்பில் வந்து 1 கப் எடுத்துக்கோங்க. அப்புறம் 1/4 கப்பில் வந்து பாதி வந்து சீனி எடுத்துக்கோங்க, நாட்டு சர்க்கரை இது. அதுக்கப்புறம் வந்து தண்ணி எடுத்து அந்த மாவில் கலந்துட்டு தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டி எடுத்துக்கோங்க. அது இந்த மாதிரி சுருளாக வந்துடும். வந்தோடனே இட்லி தட்டில் வச்சுட்டு இட்லி அவிக்கிற மாதிரி அவிச்சு எடுத்துருங்க. இது விருதுநகர் ஆச்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க, ஷேர் கொடுங்க, அந்த பெல் பட்டனை அமுக்குங்க. குழந்தைங்களுக்கு சட்டுன்னு செஞ்சு இதை கொடுத்துருங்க. பெரியவங்க உடம்பு நல்லா இருந்தால் அவங்களும் சாப்பிட்லாம். இதை வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க. நன்றி.